ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும், அவரு ஒவ்வொரு மேட்சுமே தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கணும். 2027 வேர்ல்டு கப் விளையாட நான் இன்னும் ஃபிட்டா இருக்கேன், தயாரா இருக்கேன், ஃபார்ம்ல இருக்கேன் அப்படிங்கிறத அவரு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அவ்வளோ நிறையா ஓப்பனர்ஸ் ஸ்லாட் வந்து காம்படிஷன்ல இருக்கு. ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்னு அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில இஷான் கிஷன் வேற ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சில ரன் அவுட்டும், 2வது மேட்ச்சில 48 ரன் அடிச்ச ரோஹித் சர்மா, நேத்து சென்னை ஒன் டே மேட்ச்சில ரொம்ப நல்லா விளையாடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வந்திருந்தாரு. சூப்பரா விளையாண்டு 79 அடிச்ச ரோஹித் சர்மா 6 அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. 2023 வேர்ல்டு கப் அப்ப அவரோட அப்ரோச் வந்து வேற மாரி இருந்தது. ஏன்னா, அவரு தான் கேப்டன். அவர் நெனச்ச மாரி விளையாடலாம். ஆனா, அதுக்கப்புறம் கேப்டன்சி போனப்ப இருந்து அவரால அவர் நெனச்சபடி விளையாட முடியாது. ஏன்னா, கொஞ்சம் வந்து ரன்ஸ் வரல அப்படின்னா, அவர ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால பழையபடி ட்ரெடிஷ்னலா விளையாண்ட ரோஹித் சர்மா நேத்து ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா ஆடி, ஒரு செட் ஆனதுக்கப்புறம் மளமளன்னு கியர ஸ்விட்ச் பண்ணி சூப்பரா ஆடியிருந்தாரு.